இல்லைங்க இங்க. மோஸ்டா நம்ம தான் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். கைஸ் பாருங்க லொகேஷனை, ஃபுல்லா தென்னை மரங்களா இருக்கு, ஃபுல்லா தென்னந்தோப்பு. வெல்கம் பேக் டு அவர் டிஎன் ட்ரிப்பர் கிங் சேனல். ஸோ நம்ம காலையில் பார்த்தீங்கன்னா போடி வந்து ரீச் ஆனோம். அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நம்ம வந்திருக்க இடம் தான் அணைப்பிள்ளையார் கோயில். இது வந்து ஒரு கோயில் இல்லை, இது ஒரு ஃபால்ஸு. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். ஸோ இந்த பிளேஸ்க்கு எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டேரெக்ட் பஸ் இருக்குது. பட் ஆனால் நான் பஸ்ஸில் வரல, எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எனக்கு தெரியலை. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், போடி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கேன். ஸோ இங்கே அவங்க இறக்கி விட்டு இந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. மற்றபடி ஒன்றும் அவ்வளோவா போர்டெலாம் போடலைங்க, அணைப்பிள்ளையார் கோயில் அப்படின்லாம் போடல. ஸோ உள்ளே போய் பார்ப்போம் அவங்க சொன்னது கரெக்டாக இல்லையா அப்படின்ட்டு. உள்ளே போனால் தான் தெரியும். ஸோ வாங்க இந்த வீடியோவை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் கூகுள் மேப்லேயும் லொக்கேஷன் போட்டு பார்த்தேன், லொக்கேஷன் கரெக்டாக தான் வருது. பட் நம்ம உள்ளே போய் பார்த்தா தான் எப்படி இருக்குது, தண்ணி வருதா இல்லையா அதெல்லாம் தெரியும். இங்கே இருக்கவங்கக்கிட்டேயும் கேட்டேன். ஸோ இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணி வந்து வருதா இல்லையான்னு அவங்களுக்கே தெரியலை, பட் நம்ம போய் பார்க்கணும். ஸோ யாருமே இல்லைங்க இங்கே, மோஸ்ட்டாக நம்ம தான் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி தெரியல நம்மளுக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10:30 கிட்ட ஆகுது. ஈவினிங் மேலே தான் இங்கே கூட்டம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு சின்ன பிளேஸ் தான், அவ்வளோ ஃபேமஸ்லாம் இல்லை. கைஸ் பாருங்கங்க லொக்கேஷனை, ஃபுல்லாக தென்னை மரங்களாக இருக்குது, ஃபுல்லாக தென்னந்தோப்பு. யாரோட தென்னந்தோப்புன்னு தெரில. ஸோ நிறைய பேர் இங்கே வந்து அட்டகாசம் பண்ணுறதெல்லாம் பண்ணுறாங்க. பட் நம்ம அதெல்லாம் பண்ணாமல் நம்ம வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்புறது தான் நம்மளுக்கு சேஃபு. ஸோ வாங்க அப்படியே போகலாம். 6.5 hours later. ஸோ கைஸ் இந்த பிளேஸுக்கு நான் எப்படி வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனி வந்து இறங்கிட்டேன். ஃபஸ்ட்டு மதுரையிலேருந்து தேனி வந்து இறங்கிட்டேன். தேனியிலேருந்து போடி நாயக்கனூர் போயிட்டேன். போடி நாயக்கனூரில் ஆணைப்பிள்ளையார் கோயில் ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த போய் பார்த்தா ஆணைப்பிள்ளையார் கோயில் ஃபால்ஸில் தண்ணி அவ்வளோவா வரல. அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி உத்தமபாளையம் வந்தேன். உத்தமபாளையமில் பார்த்தா தண்ணி இவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஃபோர்ஸ் அதிகமாக தாங்க இருக்குது, கொஞ்சம் பார்த்து குளிக்கணும். பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது. பட் இங்கெல்லாம் குளிக்க முடியாதுங்க. குளிக்க வேண்டிய ஒரே ஸ்பாட் எங்கன்னா இந்த இடத்துல, இங்கே தாங்க. இங்கே தான் நான் வந்து குளிச்சு இப்போ ரெடி ஆயிருக்கேன். ஸோ சூப்பராக இருக்கு. தண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு இருக்கு. ஆனால் போடி பக்கம் அவ்வளோவா தண்ணி இல்லைங்க, அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன். தேனி வந்து சூப்பராகவும் இருக்குது, அதே சமயத்தில் ஆபத்தான ஒரு விஷயமாகவும் இருக்குது. நான் தேனியை சொல்லலை, தேனியில் இருக்க ஸ்பாட்டை சொன்னேன். இந்த ஸ்பாட்டு கொஞ்சம் ஆபத்தான ஸ்பாட்டு தான், ஜாக்கிரதையாக இங்கே ஹேண்டில் பண்ணணும், குளிக்கணும். லைக் அந்த பக்கம்லாம் செம்ம ஃபோர்ஸுங்க, அங்கே உள்ளே போனால் அவ்வளோதான் காலி நம்ம. ஸோ இங்கே தான் நம்ம குளித்தோம். இங்கே ஓரளவுக்கு ஆறு மாதிரி இருக்குது. இது வந்து இப்போ தண்ணி திறந்து விட்டுருக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்பீடாக வருது. முல்லை பெரியார் டேம் கேரளாவில் தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ ஃபோர்ஸாக வருது. ஸோ நீங்களும் யாருனாச்சும் இங்கே வந்திருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அந்த பிரிட்ஜிலேருந்து எப்படி நான் இங்கே வந்தேன் அப்படின்ட்டு
உங்களுக்கு காட்டுறேன். அது வந்து அப்படியே போகிற வழியில் காட்டுறேன். இப்போது மறுபடியும் குளிச்சிட்டேன், ரெடி ஆகிட்டேன். இப்போது திருப்பி உத்தமபாளையம் பஸ் ஸ்டாண்டு போகணும். போகிற வரைக்கும் எப்படிலாம் வந்தேன் அந்த வழியெலாம் உங்களுக்கு காட்டுறேன். நோட் பண்ணிக்கோங்க. இந்த பிளேஸுக்கு நீங்கள் வரணுன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இங்கே குளிச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் தான் இப்போ நம்ம ரிட்டர்ன் போகணும். வர்றதுக்கான வழியும் இதுதான். ஸோ பார்த்துக்கோங்க. தண்ணி அந்த பக்கமும் போகும் அண்டு இந்த பக்கமும் திறந்து விட்றாங்க பார்த்தீங்களா, இந்த பக்கமும் வரும். இது எதுக்காகனா ஊர் பாசனத்துக்காக, விவசாயம் பண்ணுறதுக்காக. ஸோ வாங்க அப்படியே நம்ம உத்தமபாளையம் பஸ் ஸ்டாண்ட் நோக்கி போவோம். ஸோ அங்கே இருக்குது மெயின் ரோடு. ஸோ அங்கேருந்து அப்படியே நடந்து வந்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன குழி மாதிரி இறங்கும். ஸோ அங்கேருந்து இறங்கி இந்த ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்படியே ரைட்டு கட் பண்ணிங்கன்னா நம்ம குளிச்ச ஸ்பாட்டு வந்துடும். ஸோ நிறைய பேர் போயிருப்பாங்க, உங்களுக்கே தெரியும், வண்டிங்கெல்லாம் நிற்குது. மெயின் ரோட்லேருந்து இந்த பக்கமும் இறங்கலாம். அங்கே ஒரு வழி இருக்குது பாருங்கள், அதுவும் இறங்கலாம். தேனியில் நீங்கள் எப்போ வந்தாலும் இந்த தண்ணி இருக்கும் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் நான் போடி நாயக்கனூர் போனேன், அங்கே ஆனைப்பிள்ளையார் கோயிலில் தண்ணி சுத்தமாக இல்லை. அதனால தான் நான் இங்கே உத்தமபாளையம் வந்தேன். இங்கே சூப்பராக இருக்குது. நான் காட்டுறேன் இருங்க, பிரிட்ஜுக்கிட்ட இருந்து உங்களுக்கு காட்டுறேன். காட்டிட்டு அப்படியே நம்ம பஸ் ஸ்டாண்ட் நோக்கி போவோம். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது இந்த செக் டேம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, அப்படியே பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே படிக்கட்டாக இருக்குது. பட் ஆனால் அந்த சைடு போகிற வழி எனக்கு சத்தியமாக தெரில காய்ஸ். அதனால தான் நான் இந்த பக்கம் வந்துட்டேன். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது இந்த டேம் சூப்பராக செம்ம அழகாக இருக்குங்க. உத்தமபாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் ஆட்டோவில் கூட இந்த ஸ்பாட்டுக்கு வரலாம். பட் ஆட்டோ நான் சூஸ் பண்ணலை, நான் அப்படியே நடந்தே வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா படித்துற மாதிரி இருக்குது, இங்கேயும் வேணால் குளிக்கலாம், சேஃபாக குளிக்கலாம். அண்ட் அங்கே வந்து கொஞ்சம் பார்த்து சேஃபாக தாங்க குளிக்கணும். ஒரு ஆள் தலை முங்குற அளவுக்கே ஆளும், அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, வர்றதா இருந்தால் கேர்ஃபுல்லாக வந்து குளிங்க. இந்த வீடியோ வந்து நான் பஸ் ஸ்டாண்டில் எண்ட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு உங்களுக்கு எண்ட் கார்டு கொடுத்துட்றேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து நான் அடுத்த ஒரு ஸ்பாட்டுக்கு போக போகிறேன். ஸோ அந்த ஸ்பாட் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இதே மாதிரி நிறைய ட்ராவல் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். டாட்டா அண்ட் பை பாய்.